எல்லோருக்கும் வணக்கம். இன்று புதியதாக ஒரு காணொளி வரிசையை ஆரம்பிக்கிறேன். அது நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு புஸ்தகத்திலிருந்து திருக்குறள், திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளிலிருந்து ஒரு புதிய காணொளி வரிசை ஆரம்பிக்கப்படுகிறது. பொதுவாக நாம் எங்கு சென்றாலும் பேருந்திலோ பள்ளிகளிலோ பல இடங்களில் திருக்குறள் எழுதி வைத்திருப்பதை பார்த்திருப்போம். ஆனால் இந்த குறள்கள் எல்லாமே திருக்குறளின் 2 பகுதியிலிருந்து வந்தவையாக இருக்கும். ஒன்று அறத்துப்பால் அல்லது பொருட்பால். இந்த 2 பகுதியிலிருந்து வந்த திருக்குறளையே நாம் எங்கும் பார்க்கலாம். ஆனால் காமத்துப்பாலில் வந்த பாடல்கள் அதிகமாக பொது இடங்களில் எழுதப்படுவதில்லை. அது ஏன் என்று தெரியவில்லை. அதிலே நான் படித்த வரைக்கும், இப்பொழுது தான் படிக்க ஆரம்பித்திருக்கிறேன். திருக்குறளை இப்பொழுது தான் படிக்க ஆரம்பித்திருக்கிறேன். நான் படித்த வரைக்கும் அவைகள் எதுவும் பொது இடங்களில் எழுத முடியாதவையாக தோன்றவில்லை. இன்னும் சொல்லப்போனால் மிகவும் ஒரு காதல் ரசத்துடன் ஆணும் பெண்ணுக்கும் முன் உறவை மிகவும் அருமையான முறையில், அழகான முறையில் அவைகள் விவரிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் திருவள்ளுவர் ஏன் அதற்கு காமத்துப்பால் என்று பெயரிட்டார் என்றும் தெரியவில்லை. பொதுவாக காமம் என்றால் ஒரு நல்ல உணர்வை நம்மிடம் தோற்றுவிக்காது. காதல் என்றால் நம்மளிடம் நல்ல உணர்வு தோன்றும். காமம் என்றால் நல்ல உணர்வு தோன்றாது. ஏன் அப்படி ஒரு பெயரை திருவள்ளுவர் அந்த பகுதிக்கு வைத்தார் தெரியவில்லை. இன்றைய காலத்தில் யூடியூப் வீடியோக்களில் பெயர் வைப்பது போல திடுக்கும் தகவல், பகீரடி தகவல், மண்டை வெடிக்கும் தகவல் என்று பெயர் வைப்பது போல அன்றைக்கும் பலரை ஈர்ப்பதற்காக அப்படி ஒரு பெயரை வைத்தாரா என்றும் தெரியவில்லை. ஆனால் அதுக்கு என்னை பொறுத்தவரை காமத்துப்பாலுக்கு தவறாக பெயரிடப்பட்டுள்ளது. அது காமத்தை அடிப்படையாக கொண்டதல்ல, காதலை அடிப்படையாக கொண்டது, அன்பினை அடிப்படையாக கொண்டது. ஒரு ஆணுக்கு பெண்ணிற்கும் உள்ள ஒரு அருமையான உறவை, இயற்கையின் மூலம் ஏற்படும் ஈர்ப்பினை பற்றி அந்த பகுதி பேசுகிறது. எனவே அதை பற்றி நாம் பேசலாம், காணொலியில் பேசலாம். அதற்கு முன்பு திருக்குறளை பற்றி ஒரு சிறப்பினை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பல வருடங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் சுனாமி வந்தது தெரியும். இந்த சுனாமி தமிழ்நாடு மட்டுமல்ல, பல அண்டை நாடுகளையும் பாதித்தது. பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளையும் பாதித்தது. பிலிப்பைன்ஸ் என்று தான் என்கிறேன். அங்கே சுனாமியின் பாதிப்பினால் பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பழுதடைந்து விட்டன. விவசாயத்துக்கு ஏற்றதாக இல்லாமல் மாறிவிட்டன. ஆனால் அதை மீண்டும் மீட்டெடுப்பதற்கு உலகில் பல விஞ்ஞானிகள் எவ்வளவு முயற்சி செய்தும் அவர்களால் முடியவில்லை. கடைசியாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண் ஆசிரியை அதற்கு ஒரு சரியான தீர்வினை கொடுத்தார்கள். அந்த தீர்வு அவளுக்கு எப்படி கிடைத்தது, தீர்க்கக்கூடிய வழிமுறை அவளுக்கு எப்படி கிடைத்தது என்றால், அந்த பெண்மணி கூறியது, அந்த ஆசிரியை கூறியது, திருக்குறளின் அடிப்படையில் எனக்கு அந்த ஞானம் கிடைத்தது. அதாவது கெட்டுப்போன நிலத்தினை மீட்டெடுப்பதற்கான குறிப்பு திருக்குறளில் இருந்தது என்கிறார் அந்த பெண்மணி. அதாவது திருக்குறள் பாடலில் ஒரு செடி வளர்கிறது என்றால், ஒரு செடி தரைக்கு மேலே 1 அடி வளர்கிறது என்றால் அது தரைக்கு கீழே 2 அடி வேறுபட்டிருக்கும் என்ற கணக்கு திருக்குறளில் இருப்பதாக அந்த பெண்மணி கூறினார். அதேபோல் அங்கு சென்ற இடத்தில் எல்லா இடங்களிலும், கெட்டுப்போன இடங்களில் எல்லா இடங்களிலும் 1 அடிக்கு மேல் எதுவும் முளைக்கவில்லை. எனவே அவர்கள் அந்த இடத்தை தோண்டி பார்க்கும் பொழுது 2 அடி வரை வேற்று மண் இடப்பட்டிருந்தது. சுனாமியினால் கடலினால் கொண்டு வந்து 2 அடி வரைக்கும் மண்கள் இடப்பட்டிருந்தன. அந்த மண்களை நீக்கிய பின்பு உண்மையான நல்ல மண் கீழே இருந்தது. இந்தபடி அந்த இடத்தினை சீர் செய்வதற்கான வழிமுறையை திருக்குறள் மூலம் அந்த பெண்மணி உலகுக்கு அளித்துள்ளார்கள். அதேபோல் திருக்குறள் உள்ளே புதைந்து கிடக்கும் ஏகப்பட்ட ரகசியங்கள் உள்ளே புதைந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. மேல்போக்காக ஒரு அர்த்தம் தெரியும், உள்நோக்கமாக மறைமுகமாக இன்னொரு அர்த்தம் இருக்கலாம். திருமந்திரம் முழுவதும் அப்படிப்பட்ட பாடல்கள் எழுதப்பட்டவை. திருமந்திரம் பல காணொலியில் கூறுகிறேன், திருமந்திரம் நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் படிப்பதற்கான புஸ்தகம் அல்ல. அது ஏதோ ஒரு காலத்தில் யாருக்கோ அதன் அர்த்தம் அளித்து இந்த உலகுக்கு அது பயன்படும் முறையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் திருக்குறள் சாதாரண மனிதர்கள் படிக்கலாம். மேம்போக்கான அது கூடப்படும் அர்த்தம் எல்லாருக்கும் உதவும்படியாக இருக்கிறது. ஆனால் அதுக்குள் உள்ள அர்த்தம் எதுவும் இருக்குமா என்று தெரியவில்லை. இந்த காமத்து பாலில் அப்படி ஏதாவது அர்த்தம், இறைவனை அடைவதற்கு ஒரு அர்த்தம் இருக்குமா என்று நான் தேடி பார்க்க போகிறேன். அப்படி தேடுதல் மூலம் அவ்வப்பொழுது சில காணொலிகளை, சில திருக்குறளை இங்கு நாம் பார்க்கலாம். அடுத்த காணொலி மூலம் நமது இந்த புது காணொலி வசதியை பார்க்கலாம். ஒவ்வொரு பாடலாக எனக்கு பிடித்த பாடல்களை நான் இங்கு உங்களுக்கு வழங்குகிறேன். நமது மந்திரம் அன்பே சிவம், அன்புடன் வாழ்வோம், கடமை செய்வோம், இன்னொரு வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம், எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.